எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. இந்த ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் எல்லோருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் 121 அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த அழகான பாடலை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் பாடி கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை நாம் துதிப்போமாக. கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என்
காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. நான் பாடலாமா? வலப்பக்கத்தில் நிழலாவரே, வழுவாமல் காப்பவராவரே. வலப்பக்கத்தின் நிழலாவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நம் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய். தயவாய் மாதயவாய். தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய். தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க.
உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பீர், அவனியோர் கழிப்பீர். அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பீர், அவனியோர் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜாவாய் சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜாவாய் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனையே, சியோனின் ராஜனையே. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனையே, சியோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. இந்த நேரத்திலும் நாம் தேவனை துதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அவருக்கு நான் நமஸ்காரம் சொல்லி அவரை துதிக்கும்படியாகவும், மலைகளையும் மலர்களையும் படைத்த தேவன்,
மலைகளை உடைத்தெறிந்த தேவன், எரிகோவை உடைத்த தேவன், செங்கடலை பிளந்த தேவன் என்று சொல்லி அவருடைய மகத்துவத்தை நாம் எண்ணி நாம் துதிக்கும்படியாக நாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோம். இந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடுகிறீங்களா? நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே என்று சொல்லி என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே, மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. எரிகோவை இடித்தவரே நமஸ்காரமே, எரிகோவை இடித்தவரே நமஸ்காரமே, எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே, எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. அவரை துதிப்போமா? நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. வெற்றியை தருபவரே, வெற்றியை தருபவரே நமஸ்காரமே, வெற்றியை தருபவரே நமஸ்காரமே, பற்றியே எரிபவரே நமஸ்காரமே, பற்றியே எரிபவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. எனக்குள்ளே இருப்பவரே நமஸ்காரமே, எனக்குள்ளே இருப்பவரே நமஸ்காரமே, ஏகோவா தெய்வம் நீரே நமஸ்காரமே, ஏகோவா தெய்வம் நீரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. குருடரை தொட்டவரே நமஸ்காரமே, குருடரை தொட்டவரே நமஸ்காரமே, வியாதியை நீக்கினீரே நமஸ்காரமே, வியாதியை நீக்கினீரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் எங்குதே கதறுதே, என்னுள்ளம் துடிக்குதே, எங்குதே கதறுதே, என்னுள்ளம் துடிக்குதே. பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம்,
தேவ பிரசன்னம். ஓஹோ பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும், இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை தகர்க்க செய்தாலும், மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும், இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை தகர்க்க செய்தாலும், உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஓஹோ பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகமே, சுகமாயிருப்பான் நீதிமானதற்குள். பர்வதங்கள் மெழுகு போல் உருகிடும், உம் பிரசன்னத்தால் உருகி போய்விடும். கர்த்தரின் நாமம் பலத்த துருகமே, சுகமாயிருப்பான் நீதிமானதற்குள். பர்வதங்கள் மெழுகு போல் உருகிடும், உம் பிரசன்னத்தால் உருகி போய்விடும். உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஓஹோ பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஏங்குதே கதறுதே என் உள்ளம் துடிக்குதே, ஏங்குதே கதறுதே என் உள்ளம் துடிக்குதே. உம் சமூகம் எனக்கு முன்பாக சென்றிடும், இளைப்பாறுதல் சுற்றிலும் தருகிறீர். உம் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, நீர் என்னோடு என்றும் கூடவே வருவதா. உம் சமூகம் எனக்கு முன்பாக சென்றிடும், இளைப்பாறுதல் சுற்றிலும் தருகின்றீர். உம் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, நீர் என்னோடு என்றும் கூடவே வருவதால். உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஓஹோ பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஏங்குதே கதறுதே என் உள்ளம் துடிக்குதே, ஏங்குதே கதறுதே என் உள்ளம் துடிக்குதே.
தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் ஏங்குதே, கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே. ஏங்குதே, கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே. பிரசன்னம், பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஓ பிரசன்னம், பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை, 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 ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை, 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 ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பெலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பெலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை, 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 ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ.
அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் உம்மை பாடி துதித்து உமக்கு ஆராதனை செலுத்தினோம். எங்களுடைய துதியிலே நீர் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறீர். எங்களுடைய துதியை நீர் அங்கீகரித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். தெய்வ செய்திக்கு நாங்கள் நேராக கடந்து செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தை ஆயத்தமாக்குங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரலாம். இந்த ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆன்லைன் சர்வீஸையும் இதிலே கலந்து கொள்ளுகிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து கவர்மெண்டின் அரசாங்கத்தின் வழிநடத்துதலின்படி ஆராதனைகள் நடைபெறும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு சமூக இடைவெளியோட உட்காருங்க. தாராளமாக இடம் இருக்கிறது, சரிங்களா? நெருக்கி உட்காராதீங்க, தயவு செய்து நெருக்கி உட்காராதீங்க. சிஸ்டர் திலகா இங்க முன்னாடி வந்துருங்க, சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தேவ செய்தியை கொண்டு வரும்படியாக ஏற்கனவே நம்ம மத்தியிலே வந்து நம்ம காங்கிரிகேஷன்லே பேசி இருக்கிறாரு ரெவரண்ட் எஸ்ரா வில்லியம்ஸ் அவர்கள். என்னுடைய மென்டரும் கூட. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த வேத வார்த்தையிலும் வளருவதற்கு எனக்கு ஊக்குவிக்கிறவராகவும் எனக்கு ஒரு நல்ல ஒரு மென்டராகவும் கைடாகவும் இருந்து வருகிறார். அதற்காக ஆண்டவரை நான் நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்கலாம். இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியில் இருப்பது கடவுள் எனக்கு கொடுத்த பாக்கியம், ஸ்லாக்கியமாக நான் நிச்சயமாக கருதுகிறேன். மறுபடியுமாக உங்கள் மத்தியில் கடவுள் வரும்படியாக கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த காலை வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் சுருக்கமாக தியானிப்போம். அதற்கு முன்பதாக நாம் ஜெயிப்போமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது உம்முடைய ஆவியானவர் எங்களோடு தொடர்ந்து நீர் பேசும், இடைப்படும். உம்முடைய சத்தத்தை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். இயேசு மூலம் வேண்டிக் பிதாவே, ஆமேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 18 முதல் கடைசி வரைக்கும் தியானிக்கும்படியாக நான் யோசித்திருந்தேன். இந்த ரோம நிருபத்தை பவுலடியார் ரோமாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதுகின்றார். 1 அதிகாரம் ஆரம்பத்திலே நாம் இதை பார்க்கின்றோம். 2 வசனம், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, கிறிஸ்து பரமேறி சென்ற பின்பதாக அந்த ஆதி திருச்சபை அந்த காலகட்டத்திலே அந்த இடங்களில் நிறுவப்பட்டு வந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்திலே புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக ஆண்டவர் பவுலடியாரை அழைக்கின்றார். இந்த பவுலடியார் ஆண்டவர் எல்லாரையும் தம்முடைய அன்பிற்குள்ளாக, கிறிஸ்துவனுடைய அன்பிற்குள்ளாக அழைக்கின்றதை பவுலடியார் திருஷ்டாந்தமாக பிரசங்கித்து எல்லா மக்களையும் அழைக்கின்றார். யூதர்களுக்கு மாத்திரம் இயேசு வரவில்லை. இவர் யூதரை அழைப்பதற்கு மாத்திரமல்ல, வேற்று இனத்தவர் எல்லா மக்களையும் ஆண்டவர் நேசிக்கின்றார். எல்லா மக்களும் தன் பக்கமாக வர வேண்டும் என்பது அவருடைய திருவுள்ள சித்தம். வேதம் கூறுகின்ற உண்மையும் அதுவே என்பதை நிறுவும்படியாக கடவுள் ஆண்டவர் பவுலடியாரை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக நியமிக்கின்றார். இந்த பவுலடியார் ரோமாவில் உள்ள திருச்சபையினருக்கு அவர் எழுதுகின்றார். எழுதும் பொழுது அங்கே உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதான்னு சொல்லி ஆரம்பிக்கின்றார். அதன் பின்பு அநேக காரியங்களை குறித்து அவர்களை விசாரிக்கின்றார், அவர்களுக்கு நலம் தெரிவிக்கின்றார். எல்லாம் பேசிவிட்டு 17 வசனம் நாம் பார்க்கின்றோம். 16, 17, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லாருக்கும் வந்திருக்கிறது. இது யூதருக்கு மாத்திரமல்ல, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கர், அதாவது வேற்று இனத்தவர், எல்லா மக்கள் யாரெல்லாம் இந்த இயேசுவை விசுவாசிக்கின்றார்களோ, இந்த தேவனுடைய மைந்தன் மக்களுக்காக வந்ததை விசுவாசிக்கின்றார்களோ, அவரெல்லாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த வசனங்கள் அவர்களுக்குள்ளே பலன் செய்கிறது.
ஆகிய அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதன் தேவனோடு ஐக்கியம் இல்லாமல் பாவத்தினாலே பிளவுபட்டிருக்கின்றான். இந்த பிளவை நீக்கும் பொருட்டாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி தந்தார். இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற எவனும், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற எவனும் அந்த நித்திய ஜீவனை அவன் பெறுகின்றான். அது யூதனாக இருந்தாலும் சரி, யூதன் அல்லாத மற்ற எல்லா இனத்தவன், இந்தியன், கிரேக்கன், அமெரிக்கன், ஆப்பிரிக்கன், எல்லா இனத்தவன் யாரெல்லாம் விசுவாசிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த தேவ நீதியை பெற்றுக் கொள்ளுவார்கள். அதாவது கடவுளோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுவார்கள். தேவனை விட்டு தூரமாக இருந்த அந்த தூரத்தன்மை நீங்கி தேவனோடு அவர்கள் தங்களுடைய ஐக்கியத்தை மறுபடியுமாக புதுப்பித்துக் கொள்ளுகிறார்கள். எப்படி புதுப்பித்துக் கொள்ளுகிறார்கள்? கிறிஸ்துவின் மூலமாக புதுப்பித்துக் கொள்ளுகிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக புதுப்பித்துக் கொள்ளுகிறார்கள். யாரெல்லாம் புதுப்பித்துக் கொள்வாங்க? எல்லாரும் புதுப்பித்துக் கொள்ளுவார்கள். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாரும் பெற்றுக் கொள்ளுவார்கள். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை, அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அதை குறித்து பேசும் பொழுது 18ஆம் வசனத்திலே அவர் ஆரம்பிக்கின்றார், இந்த சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை யாரெல்லாம் அடக்கி வைக்கின்றார்கள் என்றால், அநியாயம் செய்கின்றவன், அக்கிரமம் செய்கின்றவன் இந்த சத்தியத்தை மறைக்க அவன் நினைக்கின்றான். ஏனென்றால் தேவனோடு ஒப்புரவாகிவிட்டால் அவன் நீதியாக நடக்க வேண்டியது அவசியம். அவன் நீதியாக நடக்க அவனுக்கு மனதில்லை. ஆகவே இந்த அநியாயத்தினாலே அவன் தேவனுடைய சத்தியத்தை அவன் மறைக்கின்றான். அப்படி மறைக்கின்ற எல்லாரிடத்திலும் தேவ கோபம் வானத்திலிருந்து உண்டாகிறது. தேவன் கொடுத்த சத்தியம் ஆரம்பத்துல முதல் மனிதர்களுக்கு ஆகிய ஆதாம் ஏவாளுக்கு, இதை புசிக்காதே, இதை புசிக்கும் நாளிலே நீ சாவாய். அந்த உண்மையை அவர்கள் மறைக்க நினைத்தார்கள். ஆகவே அவர் செய்ததினாலே தேவனுடைய கோபம் அவர்களுக்கு முன்பாக மூண்டது. கடவுளுடைய உண்மையை, சத்தியத்தை யாரெல்லாம் மறைத்தார்களோ அவர்களுக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் மூண்டது. இஸ்ரவேலர் அநேக முறை தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மறைத்தார்கள். மறைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேலே மூண்டது. தேவனுடைய கோபம் மூழ்வதற்கான காரணம் சத்தியத்தை மக்கள் மறைக்கின்றார்கள். ஆகவே இந்த கோபம் கடவுளிடத்திலிருந்து வருகின்றது, மக்களிடத்திலிருந்து வருகின்றது அல்ல. தேவனுடைய கோபம் தேவனிடத்திலிருந்து, வானத்திலிருந்து இறங்கி மக்களிடத்திலே அந்தந்த காலத்தில் நிகழ்கின்றது. நம்முடைய காலத்தில் நிகழ்கின்ற சில காரியங்களை பார்க்கும் பொழுது, அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது இதுவும் தேவனுடைய கோபமாக தான் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள இது நமக்கு ஒரு ஏதுவான காலமாக மாறி இருக்கின்றது. நம்மை சுற்றிலும் நடக்கின்ற எல்லா நியூஸ் நம்ம கேட்கும் பொழுது, கொரோனா மாத்திரம் இல்லைங்க, நாட்டு நடக்கிற எல்லா விதமான அநியாயம், அக்கிரமம் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லுகின்ற ஐயப்பாடு நமக்கு சந்தேகம் இல்லாமல் நமக்கு எழுகின்றது. ஏனென்றால் வேதம் அதை தான் நமக்கு கூறுகின்றது. நாம் இந்த வசனங்களை நாம் சற்று கவனிப்போம். 19ஆம் வசனம், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரை குறித்து நான் மக்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம், கடவுளுடைய வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டியது அவசியம். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் எல்லா மக்களையும் சீஷராக்குங்கள் சொல்லி இருக்கிறார். ஆனா ஆண்டவரை குறித்து அறியாத மக்களை குறித்து என்ன, நம்ம சில சமயம் நம்ம மனசுல கேள்வி எழுமோம்ல. ஒருவேளை நம்ம யோசிப்போம், என்னுடைய தாத்தான் ரொம்ப நல்லவர், ஆனா அவர் ஆண்டவரை குறித்து அவர் அறியவே இல்லை. ஒருவேளை அவருக்கு என்ன ஆயிருக்கும்? அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருப்பாரா இல்லையா? இல்ல ஆண்டவரை சத்தம் கேட்காத எத்தனையோ கோடி மக்கள் அங்கு உள்ள ட்ரைபல்ஸ்,
என்ன சொல்லுவோம் ட்ரைபல், பல மலைவாழ் மக்கள், பழங்குடியினர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களை குறித்து என்ன, ஒருவேளை ஆண்டவருடைய நாமத்தை அறியாதிருப்பதனால ஆண்டவர் கைவிட்டு விட்டுவாரோ? இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது நாம் ஆண்டவரை குறித்து நாம் அறிவிப்பது அவசியம். அது இல்லாவிட்டாலும் தேவன் தம்மை குறித்து எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே அவர்கள் கடவுள் தங்களுக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டின் அளவிற்கு அவர்கள் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். நம்ம உலகத்தை காண்கின்ற உலகத்தை பார்க்கும்போது இவைகள் மனிதர்களால் உண்டாக்கப்பட முடியாது. மனிதர்களால் எல்லாவற்றையும் ஆட்சி செய்ய முடியாது. இதுக்கு அப்பாற்பட்ட கடவுள் நிச்சயமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர் நிச்சயமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஆளுகின்ற ஆண்டவர் இதற்கு அப்பாற்பட்ட நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் ஏற்கனவே மக்களுடைய மனதில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அந்த சத்தியத்திற்கு அவர்கள் கடவுளுக்கு கணக்கு கொடுத்தால் அதுவே போதுமானது என்று இந்த வாக்கியங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஆகவே ஆண்டவர் கொடுத்து அவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஏற்கனவே அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். நீங்க சொன்னா அதற்கேற்ற அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் கேட்காதவர்கள் கடவுள் வெளிப்படுத்தின அளவிற்கு அவர்கள் சாட்சி சொன்னால் அது போதும் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. 20ஆம் வசனம் சொல்கிறது, எப்படி கடவுள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்? எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. நாம் பார்க்கிற இந்த உலகம் இருக்கிறது, அடர்ந்து பறந்து காணப்படுகின்ற இந்த உலகம், நாம் பார்க்கின்ற இந்த கடல், சமுத்திரம், தண்ணீர், நாம் பார்க்கின்ற இந்த பறவைகள், மிருகங்கள், ஜந்துகள், இவைகள் எல்லாம் எதை காண்பிக்கின்றது? கடவுளுடைய வல்லமையை இவைகள் வெளிப்படுத்துகின்றது. இது காணப்படுகிறவைகளாகிய உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே, இந்த உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளே காணப்படாத தேவனுடைய நித்திய வல்லமையும் தேவத்துவமும் வெளிப்படுகிறது. நீ காண்கின்ற உலகத்தினாலே காணப்படாத தேவனுடைய வல்லமையும் அவருடைய தெய்வத்துவமும் வெளிப்படுகிறது. இது வேதம் நமக்கு அறிவுறுத்துகின்ற வார்த்தைகள். ஆகவே வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் என்ன செய்கின்றார்கள்? அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை. They knew God, but they did not glorify Him. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. கடவுள் மனிதனை உண்டாக்கும் பொழுது அவனை பூரண புருஷனாக உண்டாக்கினார். சரிங்களா? நம்ம பரிணாம கொள்கை என்ன தெரியுமா சொல்லுது? கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன் கீழிருந்து மேல வந்துட்டான். அவன் ஒண்ணுமே இல்லாம இருந்தான், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தான், அப்புறம் குரங்கா மாறினா, குரங்குல இருந்து அப்படியே படிப்படியா மேல வந்துட்டான்னு சொல்லுது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? அப்படி கடவுள் உண்டாக்கவில்லை. உண்டாக்கும் பொழுது அவனை பூரண புருஷனாக, எல்லா வகையிலும் சிறப்புள்ளவனாக தான் தேவன் அவனை உண்டாக்கினார். உண்டாக்கும் பொழுது கடவுள் அது நல்லது என்று கண்டார். ஆனா நாளடைவில் பாவத்தின் விளைவாக மனிதனுடைய எல்லாமே தேஞ்சி கீழே வந்துடுச்சு. அதுல அவன் அறிவும் தேஞ்சிடுச்சு, அவனுடைய ஆற்றல் தேய்ந்து விட்டது, அவனுடைய பரிசுத்தம் தேய்ந்து விட்டது, அவனுடைய ஆவிக்குரிய தன்மை எல்லாம் கீழ் நோக்கி வந்து விட்டது. நம்ம மேல் நோக்கி போறோம்னு நினைக்கிற, மேல போல கீழே தான் வந்து இருக்கிறோம். சரிங்களா? கடந்த வாரம் நம்ம கேட்கிற செய்தி ஒண்ணும் பார்த்தா பயமா இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? அவன் கீழ் நோக்கி செல்லுகின்றான். கடவுளை விட்டு தூரம் செல்ல செல்ல அவன் மேல் நோக்கி போகவில்லை. நாகரிகம் அவனுக்கு உயர்வாக அவன் மேல் நோக்கி அவனை கொண்டு செல்லவில்லை. மாறாக
அவருடைய நாகரிகம் கீழ் நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரே ஒரு விடைதான், அவன் தேவனை திரும்ப வேண்டும், தேவனை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராக்கி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதை எழுதும் பொழுது ரோமாபுரியிலே அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எழுதும் பொழுது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அங்க சுற்றி இருக்கின்ற எல்லா மக்களையும் சேர்த்து அந்த பின்னணியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பவுலடியார் எழுதுகின்றார். இவர் என்ன செய்தார்கள்? அழிவில்லாத தேவனுடைய மகிமை. அவருடைய மகிமை என்ன? நித்தியமான மகிமை. நித்தியம்னா என்னது? நித்தியம் என்றால் அழிவே இல்லை. நமக்கெல்லாம் அழிவு உண்டா? நமக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. கடவுளுக்கு முடிவு உண்டா? முடிவில்லை. முடிவில்லாதவர், நித்தியமானவர், நித்தியமான மகிமையை கொண்டவர், அழிவில்லாத மகிமையை கொண்டவர். அவருடைய மகிமை என்ன செய்தார்கள்? அழிவுள்ள பிராணிகளுக்கு தக்கதாக மாற்றிவிட்டார்கள். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம் இல்ல? ஒரு சாதாரண ஒரு வீட்டுல ஒரு குழந்தை அவங்க அப்பாட்ட அம்மா சந்தோஷமா பேசுது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சின்ன ஒரு மண்ணை கொண்டு போய் ஒரு சின்ன பொம்மையை செஞ்சு காலைல போய் அம்மா அப்பா, அப்புறம் மதியானம் சாயங்காலம் எப்ப பார்த்தாலும் அம்மா அப்பான்னு அந்த பொம்மைய சொன்னா அவங்க அம்மா அப்பாக்கு எப்படி இருக்கும்? முதல் கொஞ்சம் சிரிப்பாங்க, அப்புறம் போக போக இவனுக்கு நான் பைத்தியம் முடிச்சிச்சான்னு யோசிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் சற்று போனால் இவன் என்னை அவமதிக்கின்றான். நான் இங்கு இருக்கும் பொழுது என்னை அடைக்காமல் ஏதோ ஒரு காரியத்தை விக்கிரகத்தை செய்து என்னை அடைக்கின்றான், அதை தாய் தகப்பனோடு அழைக்கிறான் என்று சொல்லி ஒரு அழிவுள்ள மனிதனுக்கே இவ்வளவு கோபம் வரும்னா அழிவில்லாத தேவனுக்கு அது எவ்வளவு பெரிய கோபத்தை ஏற்படுத்தும். கவனிக்கிறோமா? இதைதான் வசனம் சொல்லுகிறது. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். மனிதர்கள் யார்? அந்த காலத்துல பார்வோனை வணங்கினார்கள். அறிவுள்ள பிராணிகள் யார்? பாகால் வழிபாட்டிலே அங்கே பசுவை, கன்றுக்குட்டியை செய்து அதை வழிபட்டார்கள். எகிப்திலே ஐபிஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு பறவையை அவர்கள் செய்து அந்த பறவையை அவர்கள் வழிபட்டார்கள். பாம்பை சுரூபமாக செய்து, வலு சிற்பத்தை செய்து அதை வணங்கினார்கள். அதான் வசனம் சொல்லுகிறது. இவைகளெல்லாம் செய்து அவர்கள் வணங்கினார்கள். இதை பார்க்கின்ற ஆண்டவர் 24ஆம் வசனம், இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இவர்கள் செய்த பாவம் தேவனை அவர்கள் தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். ஆகவே தேவன் அவர்களை கைவிட்டு விட்டார், ஒப்பு கொடுத்தார். எதற்கு ஒப்பு கொடுத்தார்? அவலட்சணமான காரியங்களை செய்யும்படி ஒப்பு கொடுத்தார். அவலட்சணமான காரியங்கள் செய்வது கடவுளுடைய தண்டனை. ஒரு மனுஷன் அவலட்சணமான காரியங்களை செய்கிறான் என்றால் அது கடவுளுடைய தண்டனை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது வேதம் கூறுகிறது. ஒரு மனிதன் அவனுடைய மனைவியோடு தான் இசைந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கொள்கை, வேதம் சொல்லுகிற கொள்கை. அதை மீறி நடக்கின்ற எல்லாமும் அவலட்சணம். அதை தேவன் தம்முடைய கோபத்தின் விளைவாக அனுப்புகின்றார் என்று சொல்லி வேதம் இதை நமக்கு அறிவுறுத்துகிறது. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பொய்யாக மாற்றி, அவருடைய சத்தியம் என்னது? தேவன் வல்லமையுள்ளவர், அழிவில்லாதவர். இந்த சத்தியத்தை பொய்யாக மாற்றுகின்றார்கள். எப்படி மாற்றுகின்றார்கள்? அழிவுள்ள பொருளை கொண்டு வந்து இதுதான் கடவுள் என்று சொல்லுகின்றார்கள். இதை பொய்யாக மாற்றுகின்றார்கள். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல்
சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். அடுத்த வசனம், இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சைக்கு, முதல் முறை கடவுளை அவர்கள் தேடவில்லை, ஆகவே ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். மறுபடியும் சிருஷ்டிகரை அவர்கள் திரும்ப அவர்கள் அண்டை சேரவில்லை, சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சரிங்களா? எல்லா சிருஷ்டியும் தொழுது சேவை ஆரம்பிச்சாங்க. காத்த பார்த்து அதற்கு ஒரு பேரை வச்சான், மழையை பார்த்து ஒரு பேரை வச்சான், எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சு எல்லாத்துக்கும் ஒரு ரூபத்தை கொடுத்து அவன் தொழுது கொள்ள ஆரம்பித்து விட்டான். ஆகவே இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்திற்கு விரோதமான தேங்க்யூ ஆகவே என்ன செய்தார்கள்? வாட் இஸ் நேச்சுரல், சாதாரணமாக நேர்மையாக நடக்க வேண்டிய அந்த உறவு முறைகள் கொச்சைப்படுத்தப்பட்டு ஆண்களோடு ஆண்கள், பெண்களோடு பெண்கள் என்று சொல்லி தங்களுடைய பால் உறவு முறைவைகளை மாற்றி அமைத்து விட்டார்கள். இதுவும் கடவுளுடைய கோபாக்கினை. இதை 2000 வருடங்களுக்கு முன்பதாக பவுலடியார் எழுதும் பொழுது ரோம ஆட்சியிலே, அங்கே ரோம அரசாட்சியை செய்து கொண்டிருந்த முக்கியமான நபர்களிலே சீசர் என்று சொல்லப்படுவார்கள். அதுல ஏறக்குறைய 18 அந்த அரசர்கள் மத்தியில 17 அரசன் ஆண் புணர்ச்சிக்காரர்களாக இருந்தார்கள். இதை பவுலடியார் மிகவும் தெளிவாக ஆண்டவருடைய துணையை கொண்டு அவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். இந்த காரியமும் எது ஆண்டவருடைய கோபாக்கினையை தான் அது காண்பிக்கின்றது. ஆகவே 28ஆம் வசனம் மறுபடியுமாக என்ன செய்கின்றார்? ஆண்டவர் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். 3 முறை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கின்றார். God gives them up 3 times. மூன்று முறை ஆண்டவர் அவர்களை ஒப்பொடுக்கின்றார். முதல் முறை என்ன? இவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே தேவன் அவர்களை ஒப்புக்கொடுத்தார். இரண்டாவதாக அவர்கள் இன்னும் அவரை சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். மறுபடியுமாக ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்தார். மூன்றாவதாக 28ஆம் வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகள் செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். God gives them up a third time. மூன்றாவது முறையாக தேவன் அவர்களை ஒப்பு கொடுக்கின்றார். இப்ப என்ன நடக்குது பாருங்க. இந்த இதுல அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் குரோதத்தினாலும் பொறாமையினாலும் கொலையினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் தெரிந்தவர்களுமாய் தேவன் பகைஞருமாய் துரோகிதரம் பண்ணுகிறவருமாய் ஆண்டவருடைய கோபம் இன்னும் தொடருகிறது. இந்த தொடர்ச்சியான கோபத்திலே ஆண்டவர் சமுதாய
சீர்குலைவுக்கு மக்களை அனுமதிக்கின்றார். இன்னைக்கு நாம் பார்க்கின்ற செய்திகள் எல்லாம் சமுதாய சீர்குலைவுகள். இந்த சீர்குலைவுகள் எல்லாம் தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளாமல், நாம் சிருஷ்டிகரை தொழாமல், சிருஷ்டியை தொழுகிறதுனாலே தேவன் தம்முடைய கோபத்திலே மக்களை சமுதாய சீர்குலைவுக்கு அனுமதிக்கின்றார். ஆகவே பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுதல், அவதூறு பண்ணுகிறது, தேவ பகைஞர், அகந்தை உள்ளவர்கள், வீம்புக்காரர், பொல்லாதவர்கள், இப்படி எல்லா விதமான சமுதாய சீர்குலைவுக்கு கடவுள் இவர்களை விட்டு விட்டார். வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் என்ன சொல்லுது வசனம்? இவங்க மாத்திரம் செய்யல, இதை செய்கின்ற மற்றொரு இடத்துல பிரியப்படுகிறதா இருக்கிறாங்க. இன்னைக்கு அநீதி சிலர் செய்யறாங்க, ஆனா மீதி பேரு தட்டி கேட்கல, பரவாயில்ல, அதோட ஒத்து போயிடறாங்க, ஊரோட ஒத்து போகின்றார்கள். இதெல்லாம் என்ன என்றால், கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளை ஏற்றுக்கொள்ளுகின்றவன் அநியாயத்தை தட்டி கேட்பான். இந்த தகாத காரியங்களை அவன் வசனத்தின் அடிப்படையிலே அவன் கேட்பான். ஆகவே வசனம் சொல்லுகிறது, நாம் அவரண்டை கிட்டி சேர வேண்டும். இதற்கு நாம் மாறாக என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு தூரம் வசனம் கேட்டோம். இப்ப மாறாக என்ன செய்ய வேண்டும்? கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்பர் 1. இரண்டாவது, சிருஷ்டிகரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு நம்முடைய முழு ஆராதனை நாம் செலுத்த வேண்டும். வேற என்ன செய்ய வேண்டும்? செய்யற இடத்துல நாம் பிரியமாக இருக்க வேண்டும். கடவுளை செய்கிறது பிரியமாக இருக்கணும். வேற சரி, தவறு செய்யறது என்ன செய்யணும்? நாம் ஆண்டவரண்டை நீ சேர வேண்டும் என்று நாம் அவரை நாம் அழைக்க வேண்டும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வசனக்காக செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்திற்கு எங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். உம்மை அறியாமல் உம்மை விட்டு தூரமாக போயிருக்கிற மக்களை உம் மண்டையிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் அழைக்க, உம் மண்டை இந்த உலகம் கிட்டி சேர உம்மோடு ஒப்புரவாக நீர் எங்களை அழைக்கின்றீர். ஆகவே இந்த அழைப்பிற்கு நேராக எங்களை நாங்கள் மறுபடியும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய சினத்திலும் இந்த கோபத்திலும் எங்களை சுற்றி இருக்கின்ற இந்த உலகம் அழிந்து விடாமல் அவர்கள் மாறாக உம்மண்டை கிட்டி சேருகின்ற இந்த பணியிலே நாங்கள் தீவிரமாக செயல்பட தேவரு தாமே நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். இயேசு மூலமே நிகழ்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஐயா. அருமையான வார்த்தைகளை நாம் கேட்டோம். ரோமருக்கு எழுது நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தில் நல்ல ஒரு ஸ்டடியை இந்த காலைவெளியில கேட்க தேவன் உதவி செய்தார். இந்த நாளிலும் வருகிற வாரத்துல சாட்சி சொல்ல வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் நீங்க முன்னதாக எனக்கு கால் பண்ணி நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சுருக்கமாக நான் அதை சொல்ல முயற்சிப்போம். தனியா மைக் இல்லாமலே நீங்க வந்து சொல்லலாம். அதற்கென்ற ஏற்பாடுகள் செய்யப்படும். தொடர்ந்து இந்த மாத வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு 1ஆம் தேதியில வாக்குத்தத்த வசனத்தை வீடியோல போட்டிருந்தேன். நீங்க பார்த்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நீங்க முறைச்சு பார்க்கறத பார்த்தா பாதி பேர் பார்க்கலன்றதையும் நான் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? வீடியோல போட்டிருக்கிறோம், பாருங்க. உங்களுக்காக அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம் தலைகளை தாழ்த்தி நான் ஜெபித்து முடிக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் இறுதி பகுதியை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தின் முதல் பகுதியை வாசித்தீர்கள் என்றால், களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்திமரம் மாதுளம் செடியும் ஒலிவு மரம் கனி கொடுக்கவில்லையே
நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில எது இல்லை, இது இல்லை, அது இல்லை என்ற எல்லா இல்லையையும் மாற்றி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இந்த மாதத்தில் தருவார். அதன் முதல் படியாகத்தான் இந்த நாள்ல ரோமர் புத்தகத்திலிருந்து திருச்சபைக்கு அவர் எழுதுகிறதை நாம் கேட்டோம். இந்த நாளிலே தேவ செய்தியை கொண்டு வந்த ஐயாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும், ஒரு மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 பசங்க, சின்ன பசங்க, அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஒப்பு கொடுக்கிற தேவனாய் இருந்தாலும் நாங்கள் சீர்படும்படியாகவும் செம்மையான பாதையிலே, நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆன்லைன் மூலம் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவது மாத்திரம் எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் நீர் எங்களை வழி நடத்துகிற பாதையிலே நடக்க எங்களுக்கு செவி கொடுக்கிற இருதயத்தை தாங்க. தொடர்ந்து செம்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. சிருஷ்டிகராகிய உண்மையே நாங்கள் பார்க்கவும், உண்மையே நாங்கள் தொழுது கொள்ளவும், உண்மையே நாங்கள் ஆராதிக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். விசேஷ கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமா எங்கள் மத்தியிலே சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே தேவ செய்தியை கொண்டு வந்த ரெவரண்ட் எஸ்ரா வில்லியம்ஸ் அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவருக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய ஆசீர்வாதம் அவரோடு தங்கட்டும். எல்லா துதி, கனம், மகிமை நமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு தங்கி தாபரிப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக காணிக்கை பெட்டி பின்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் காணிக்கை செலுத்தி நீங்கள் கடந்து செல்லலாம். நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற வயதானவர்கள் நாங்க காணிக்கை போடணும்னா வாங்கி எடுத்துட்டு வந்து நீங்க அடுத்த வாரத்துல போட்டுருங்க, சரிங்களா? அந்த உதவியை நீங்க அவர்களுக்கு செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெயத்தோடு திரும்பி செல்லுங்கள்.